வெண்முரசு. சொல்வடர்காடு 12. சௌனகர் சொல்லிவிட்டு கைகூப்பியபடி அமர்ந்ததும் அவையில் முழுமையான அமைதி நிலவியது. காத்யாயனரும் மாணவர்களும் தங்களுக்குள் எழுந்த அஸ்தினபுரியிலேயே நெடுநேரம் இருந்தனர். தாம்யர் அஸ்தின்புரியிலிருந்து கிளம்பி இரவு கருமை கொண்ட பின்னரே கங்கை கரையை அடைந்தோம். அங்கே ஒரு குறுங்காட்டில் மரங்களின் அடியில் இரவு தங்கினோம். நாங்கள் ஊர்களுக்குள் செல்லக்கூடாதென்பதனால் காட்டுக்கனிகளையும் கிழங்குகளையும் தான் உண்ண வேண்டியிருந்தது. சமைப்பதற்குரிய கலங்களோ போர்வைகளோ எங்களிடமிருக்கவில்லை. ஏனென்றால் அஸ்தின்புரியிலிருந்து எதையும் எடுத்து வரக்கூடாதென்பது நெறி என்றார். வாசிப்பது சந்தீப். அன்றிரவுதான் திருப்பதி முதல் முறையாக காட்டில் திறந்த வெளியில் தங்குகிறாள். காடும் வெளியும் எங்களுக்கு புதியவை அல்ல என்பதனால் நாங்கள் உண்மையில் இப்பயணத்தை மகிழ்வுடனேயே அறிந்தோம். நகரின் ஓசைகளைப் பின்னிட்ட போதே எங்கள் உளநிலை மாறிவிட்டது. இளையோர் மெல்லிய வேடிக்கைகளை சொல்லத் தொடங்கினர். மந்தன் பெருமரங்களில் தொற்றி ஏறி எங்கள் தலைக்கு மேலேயே பறக்கும் கந்தர்வனைப் போல வந்து கொண்டிருந்தான். விஜயன் கனிகளை அம்பு தொடுத்து வீழ்த்திக் காட்டினான். நாங்கள் அதை இவளும் மகிழ்வுடன் ஏற்கிறாள் என்றே எண்ணியிருந்தோம் என்றார் தருமன். ஆனால் கங்கைக் கரையில் ஒரு சால மரத்தடியில் இரவு தங்குவதற்காக அமர்ந்தபோதுதான் இவள் மிகவும் சோர்ந்திருப்பதைக் கண்டேன். உடல் வியர்வையில் குளிர்ந்திருந்தது. நமது தங்குமிடத்திற்குச் செல்ல இன்னும் எத்தனை நேரமாகும் என்று கேட்டாள். நான் திகைப்புடன் இதுதான் நமது தங்குமிடம் என்றேன். இந்த மரத்தடியா என்றாள். ஆம் என்றேன். அவள் சுற்றிலும் பார்த்தாள். வேர்ப்புடைப்புகள் நிறைந்த நிலம். இங்கே எப்படி படுப்பது என்றாள். ஏன் இங்கே என்ன என்றேன். வேர்களின்மேல் படுப்பது எப்படி என்றாள். நான் அப்போதுதான் அவள் விழிகளை பார்த்தேன். அவள் திகைப்பை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. பீமன், நாங்கள் இதன்மேல்தான் படுப்போம். ஆனால் நீ விரும்பினால் நான் உனக்கு சிறந்த படுக்கையை செய்து தருகிறேன் என்றபடி எழுந்தான். என்ன செய்யப் போகிறாய் மந்தா என்றேன். அவன் புன்னகையுடன் காட்டுக்குள் புகுந்தான். கொடிகளையும் வேர்பட்டைகளையும் வெட்டி வந்தான். இரு மரங்களுக்கு நடுவே கொடிகளை இழுத்துக் கட்டி பின்னி ஒரு தூளியை செய்தான். அதன்மேல் மென்மையான இலைகளைப் பரப்பி மெத்தையாக்கினான். இதில் படு. உன் அரண்மனை மஞ்சமளவுக்கே மென்மையானது என்றான். நான் கங்கையில் இறங்கி நீராடி அந்தி வணக்கங்களை முடித்துவிட்டு திரும்பி வந்தேன். அவர்கள் உணவுண்டு கொண்டிருந்தனர். பீமன் சுட்டுக் கொடுத்த கிழங்குகளையும் கனிகளையும் அவள் முன் கண்டேன். விழிதாழ்த்தி எங்கோ இருப்பவள் போலிருந்தாள். பீமன், அருந்து. இவையே நல்லுணவுகள். மானுட உடலை தேவர்களுக்கிணையாக எடையில்லாது ஆக்குபவை என்றான். அவள் மெல்ல விரல்களால் பிரித்து உண்பதை பார்த்துக் கொண்டிருந்த போது அவள் உள்ளம் என்ன எண்ணுகிறது என என்னால் உணர முடியவில்லை. ஒரு சொல்லும் இன்றி அவள் எழுந்து மஞ்சத்தில் படுத்துக் கொண்டாள். உண்மையிலேயே அது மிகச்சிறந்த படுக்கைதான். ஆனால் அவள் துயிலின்றி புரண்டு புரண்டு படுப்பதை இருளுக்குள் கேட்டேன். இளையோர் அனைவரும் உறங்கிவிட்டனர். அவளும் நானும் மட்டும் துயிலாதிருந்தோம். பெருமூச்சுகளாக விட்டுக் கொண்டிருந்தாள். பின்பு அவள் எழுந்து அமர்வதைக் கேட்டேன். என்னை அழைக்கப் போகிறாள் என்று தோன்றியது. உடனே அவள் எவரை அழைப்பாள் என்று பார்ப்போம் என எண்ணினேன். இளையவரே என அவள் பீமனை அழைத்தபோது வேறெவரை அழைப்பாள் என்று தோன்றியது. ஆனால் பீமன் அங்கில்லை என உணர்ந்தேன். அவன் இருளுக்குள் ஓசையில்லாது நழுவிக் காட்டுக்குள் சென்றுவிட்டிருந்தான். நான் என்ன என்றேன். குளிர்கிறது என்றாள். என்ன செய்வது என எனக்குத் தெரியவில்லை. என்னிடம் ஆடையாக இடையிலணிந்த மரவொரி அன்றி வேறேதுமில்லை. நெருப்பிடவா என்றேன். வேண்டாம். அவர்கள் துயிலட்டும் என்றாள். மேலும் ஏதாவது அவளிடம் சொல்ல வேண்டுமென எண்ணினேன். ஆனால் என் நா எடைமிக்கதாக மாறிவிட்டிருந்தது. இருவரும் இருளுக்குள் விழித்திருந்தோம். எத்தனை தொலைவு இருவருக்கும் நடுவே என உணர்ந்தபோது எனக்கு திகைப்பாக இருந்தது. பகலொளியில் அந்த தொலைவை விழியால் கணக்கிடுகிறோம். அண்மை என்கிறது அது. நடுவே இருப்பவை பொருள்களே என்கின்றது.
இருளில் அது சித்தத் தொலைவு. நடுவே விரிந்திருப்பது அலகிலி. நான் பெருமூச்சு விட்டேன். சற்று நேரம் கடந்து அவள் பெருமூச்சு விட்டாள். பெருமூச்சுகளால் உரையாடிக் கொண்டோம். நான் அப்போதுதான் துருவமீனை பார்த்தேன். முதற்கணம் அதுவும் இடம் மாறுவதாகவே எனக்குப் பட்டது. விழியிமைக்காது அதையே நோக்கிக் கொண்டிருந்தேன். அதன் ஒளி கூடிக் கூடி வந்தது. அது மட்டும் மிக அருகே வந்து என்னருகே நின்றது. கை நீட்டி அதை பிடிக்க முடியும் என்பதைப் போல. நிலைபேறு என்று சொல்லிக் கொண்டேன். மண்ணில் உள்ள அனைத்து அசைவுகளையும் அளக்கும் நிலைபெயராமை. அதை அவளுக்குக் காட்ட வேண்டும் என நினைத்தேன். ஆனால் என்னால் என் உடலுக்குள் புகுந்து கொள்ள முடியவில்லை. இருளுக்குள் ஒரு எண்ணப்படலம் போல நான் பரவியிருந்தேன். மரக்கிளைகள் வழியாக பீமன் வருவது தெரிந்தது. மண்ணில் அவனுடைய பேரிடல் இறகு போல இறங்கி அமரும் விந்தையைக் கேட்டேன். மெல்ல வந்து தன் சருகுப்படுக்கையை அவன் அணுகியபோது, திருப்பதி இளையவரே என்றாள். என்ன என்று அவன் கேட்டான். குளிர்கிறது என்றாள். எனக்கும் குளிர்ந்தது. ஆகவேதான் கங்கையில் போய் ஒரு முழுக்கு போட்டுவிட்டு வந்தேன். வா என்றான். அவள் ஐயோ என்று பதறியபோது அவன் அவளை இருகைகளாலும் அள்ளி சுழற்றித் தூக்கி தோளிலேற்றிக் கொண்டு விழுதொன்றைப் பற்றி ஆடி மேலே சென்று விட்டான். ஐயோ ஐயோ வேண்டாம் என்னும் அவள் குரலை மேலே கேட்டேன். அவர்கள் மறைந்ததும் மெல்ல எழுந்து அமர்ந்தேன். அப்பால் விஜயன் புரண்டு படுத்து, கவலை வேண்டாம் மூத்தவரே, அவள் அவருடன் மட்டுமே இயல்பாக இருக்க முடியும் என்றான். அவன் அறுதியிலன் என்பதை அப்போதுதான் எண்ணிக்கொண்டேன். ஆம் என்றேன். எனக்கு அமைச்சர். இளைய தம்பியருக்கு அன்னை. உனக்குக் காதலி. அவனுக்கு மட்டுமே தோழி. விஜயன் நகைத்து, எனக்கு எதிரி என்றும் தோன்றுகிறது என்றான். அவள் கால்கள் புண்ணாக இருக்கின்றன என்று அப்பால் நகுலன் சொன்னான். சகதேவன், ஆம், அதற்கு ஏதாவது மருந்திடலாமென எண்ணினேன். பழகிக் கொள்வதே நன்று என்று பின்னர் நினைத்தேன் என்றான். துயிலவில்லையா நீங்கள் என்றேன். மூத்தவரே, இது நாம் இறந்து பிறக்கும் இரவு அல்லவா என்றான் நகுலன். இளையோரே, 12 ஆண்டுகள். எண்ணும்போது மலைப்பாக இல்லையா என்றேன். இல்லை மூத்தவரே. பெரும் விடுதலையுணர்வே எழுகிறது. எண்ணும் பொழுதெல்லாம் வஞ்சத்தை எதிர்கொண்டு வாழ்வதைப் போல துயர்மிக்கது பிறிதில்லை என்றான் நகுலன். அவ்வஞ்சம் நம்மிலும் நிறையலாகாது என்று காத்துக் கொள்வதற்கே கற்றவையும் பயின்றவையும் கொண்டு வந்தவையும் முழுமையாக தேவையாகின்றன என்றான் சகதேவன். விஜயன் பெருமூச்சுடன், ஆம், இப்போது தப்பிவிட்டோம். ஆனால் அவர்களை நாம் எதிர்கொண்டே ஆக வேண்டும். மெல்ல மெல்ல அவர்களைப் போலவே நாமும் ஆவதை எதனாலும் தடுக்க முடியாது. ஒரு உச்சநிலையில் அவர்களுக்கும் நமக்கும் நம்மாலேயே வேறுபாடு காண முடியாது என்றான். ஏன் என்று சினத்துடன் கேட்டேன். மூத்தவரே, அவையில் நான் உரைத்த வஞ்சனத்தைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். சகுனியும் துரியோதனனும் கர்ணனும் பிரகரவரும் மண்ணாசையால் ஆட்டுவிக்கப்படுபவர்கள். அவர்களின் வஞ்சமும் அவ்வளவுக்கே எளியது. ஆனால் நாம் அவர்களின் குலமறுக்கும் பெருவஞ்சம் கொண்டவர்களாக ஆகிவிட்டிருக்கிறோம். அவர்களை வஞ்சம் வந்து பற்றிக் கொண்டிருக்கிறது, அதை விடுவது எளிது. நாம் வஞ்சத்தை சென்று கவ்வியிருக்கிறோம். விடவே முடியாது என்றான் பார்த்தன். நான் அச்சொற்களைக் கேட்டு திகைத்துவிட்டேன். என்னையுமா சொல்கிறாய், இளையவனே என்றேன். ஆம், தங்கள் உள்ளத்திலும் ஒரு கணமேனும் அந்த பெருவஞ்சம் எழவில்லை என்று சொல்ல முடியுமா என்றான். நான் சிலக்னங்களுக்குப் பின், ஆம், அன்றிரவு துயிலுக்கு முன் என் தேவி அவையில் நின்றதை எண்ணிக்கொண்டேன். என் உள்ளம் எரிந்தெழுந்தது. அவர்களின் குலம் முடிக்க வஞ்சம் கொண்டேன் என்றேன். அச்சொற்கள் அவர்களை எரித்துவிட்டன மூத்தவரே. இனி எத்தனை நாட்கள் என்பதை வினா என்றான் சகதேவன். நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். இந்த 12 ஆண்டுகாலமும் நம்மை கழுவிக்கொண்டே இருப்போம். இந்த கானேகல் அதற்கென்றே நமக்கு அமைந்தது என்று கொள்வோம் என்றேன். இல்லை மூத்தவரே, சொல்லை எழுப்புவது எளிது. அதை வெல்லல் தெய்வங்களாலும் ஆகாது.
இனி எப்போதும் நாம் நம் வஞ்சனத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் மட்டுமே என்றான் விஜயன். நான் நெஞ்சு கல்லென்றாக புரண்டுபடுத்து நீள்மூச்சு விட்டேன். அதன்பின் நாங்கள் ஒரு சொல்லும் பேசிக் கொள்ளவில்லை. சற்று நேரத்தில் ஈர உடையுடன் அவர்கள் திரும்பி வந்தனர். காலை குளிர் என்மேல் ஊசிகளைப் போல இறங்கிக் கொண்டிருந்தது. அவள் அவனிடம் சிரித்துப் பேசிக் கொண்டிருப்பதைக் கேட்டுக்கொண்டு உடலை மேலும் மேலும் ஒடுக்கிக் கொண்டேன். சற்று நேரத்தில் அவர்கள் இருவரும் துயின்றுவிட்டனர். மெல்லிய மூச்சொலியைக் கேட்டுக்கொண்டு விடியும் வரை நான் உடலை குறுக்கிக் கொண்டே இருந்தேன். முதல் கதிரைக் கண்டதும் எழுந்து கைகூப்பினேன். என் உள்ளத்திலும் ஒளிநிறைக என்று வணங்கினேன். ஆனால் அச்சொற்கள் என் உள்ளத்தை சென்றடையவில்லை. அங்கு சூரியன் எழவுமில்லை. அதன்பின் அவள் முழுமையாக மாறிவிட்டாள். எங்கள் ஐவரில் அவள் பீமனை மட்டுமே நோக்கினாள், அவனிடம் மட்டுமே உரையாடினாள். அவர்களின் தனியுலகில் சிரித்தும் விளையாடியும் அவர்கள் வாழ்வதைக் கண்டேன். இங்கு சௌனகக் காட்டுக்குள் நுழையும்போது அவள் என்னிடம், நாம் மீண்டும் ஏன் மானுடர் உலகுக்குள் நுழைய வேண்டும் என்றாள். இது மானுடர் உலகம் அல்ல, இது வேதநிலை என்றேன். வேதம் மானுடரின் விளைவுகளின் பெருந்தொகை என்றாள். இல்லை, அது ஆழ்ந்த பொருள் கொண்டது என்றேன். அப்பொருளுள்கள் மானுடனின் அச்சத்தின் பெருந்தொகை மட்டுமே என்றாள். பின்னர் நாங்கள் பேசிக் கொள்ளவில்லை. விழைவால் அலைக்கழிந்து அச்சத்தால் அமைந்துதான் இங்கு வந்துள்ளோம் ஆசிரியரே. இங்கு அமர்ந்திருக்கையில் அதை தெளிவாகவே உணர்கிறோம். நாங்கள் செய்யக்கூடுவதென்ன என்றார் தருமன். காத்யாயனர், இன்று இரவு பிந்திவிட்டது. ஒரு நாளுக்கு மிகையான சொற்கள் இவை. இவற்றை எண்ணி அடுக்கி சித்தம் சமைக்கவே பல இரவுகள் ஆகும் என்று புன்னகையுடன் சொன்னார். அரசே, இங்கு குருகுலத்தின் குறுங்காட்டுக்குள் கங்கையின் ஓரமாக பேராலமரம் ஒன்று நின்றுள்ளது. அதை பிரமாணம் என்று எங்கள் ஆசிரிய பெருமக்கள் அழைத்தனர். அந்த மரத்தை நாளை உங்களுக்கு சௌனகர் காட்டுவார். காத்யாயனர் கைகூப்பி கண்மூடியதும் அவரது மாணவர்கள் அமைதிப் பாடலை பாடினர். அவர் கால் தொட்டு வணங்கி ஒவ்வொருவராக அகன்று சென்றனர். தருமனும் தம்பியரும் வணங்கியதை அவர் அறிந்ததாகத் தெரியவில்லை. நீள்மூச்சுடன் வெளியே சென்ற தருமன் அண்ணாந்து இடையில் கை வைத்து விண்மீன்களை நோக்கி நின்றார். துருவனைக் கண்டதும் மீண்டும் பெருமூச்சு விட்டார். சௌனகர், உங்களுக்கான வசிப்பிடங்களை மாணவர்கள் காட்டுவார்கள் அரசே என்றார். நகுலன் சிரித்து, நீண்ட நாட்களுக்குப் பின் மேலே கூரை கவிந்திருக்க துயிலப் போகிறோம் என்றான். காலை முதற்கதிர் எழும்பொழுதிலேயே யுதிஷ்டிரரும் தம்பியரும் நீராடி காலை வணக்கம் முடித்து தங்கள் குடில் முற்றத்தில் காத்திருந்தனர். சௌனகரும் 7 மாணவர்களும் தொலைவிலிருந்தே வணங்கியபடி வந்தனர். அவர்களின் வாழ்த்துக்கு தருமன் முகமுனுரைத்தார். சௌனகர், செல்வோம் அரசே என்றார். அவர்கள் அவரைத் தொடர்ந்தனர். தாமியரும் அவரது 12 மாணவர்களும் திருப்பதியும் சற்று பின்னால் தனியாக வந்தனர். சிறிய ஒற்றையடிப்பாதை குறுங்காட்டுக்குள் ஆடைக்குள் ஊசிநூல் போல புகுந்து வெளிவந்து மீண்டும் புகுந்தது. காலைப் பறவைகளின் ஒலி தலைக்குமேல் பெருகி நின்றது. ஒளிக்குழாய்கள் சரிந்து ஊன்றி நின்ற காட்டுப்பாதையில் மின்னி எரிந்து அணைந்து மீண்டும் மின்னியபடி அவர்கள் சென்றனர். அவர்களின் காலடியோசைகள் எங்கெங்கோ பட்டு எதிரொலித்தன. இவ்வழி என சௌனகர் ஒரு சொல் உரைத்தபோது உடலில் கல்விழுந்தவர்கள் போல அவர்கள் திடுக்கிட்டனர். தொலைவிலேயே அவர்கள் பிரமாணத்தை பார்த்துவிட்டனர். 1000 கைகள் கொண்ட கார்த்தவீரியனைப் போல தன் கிளைகளை நீட்டி பசுந்தழைக் கூரையிடப்பட்ட பெரும் மாளிகை போல அது நின்றது. விழுதுகள் ஒவ்வொன்றும் அடிமரம் அளவுக்கே பருத்திருந்தன. அதன் விழுதுகளின் காட்டுக்குள் நிழல் இருளெனச் சிரிந்திருந்தது. மேலிருந்து பறவைகளின் பூசல் மழையோசை போல எழுந்து கொண்டிருந்தது. அணுகும்தோறும் அந்த மரம் மேலெழுந்து மறைந்தது. அதன் விழுதுகள் மாளிகைத் தூண்களென்றாயின. பசுவின் வால் போல சிவந்த முனைக்குத்துக்கள் காற்றில் ஆடிய இளைய விழுதுகள் தலை தொட்டு ஆட, வேரூன்றி மரங்களென்றான பெருவிழுதுகளுக்கு ஊடாக வளைந்து வளைந்து சென்று அங்கு புடைத்திருந்த வேர்களின் மேல் அவர்கள் அமர்ந்து கொண்டனர். அந்தணர்கள் அவர்களைச் சூழ்ந்து அமர்ந்தனர். நடுவே சௌனகர் உயர்ந்த வேர்ப்பீடம் ஒன்றில் அமர்ந்தார். தருமன் கைகூப்பி, அந்தணரே, தங்களிடம் இந்த மரத்தைப் பற்றி எங்களிடம் சொல்லும்படி முதன்மைச் சௌனகர் ஆணையிட்டார்.
நான் என் விழைவுகளையும் அச்சங்களையும் வெல்வதெப்படி என்று கேட்டதற்கு மறுமொழியென அதை அவர் சொன்னார் என்றார். அரசே, இந்த ஆலமரம் பிரமாணம் என்று பெயர் பெற்றது. சான்று என்று பொருள். நேர்ச்சான்றும் ஒப்புமைச் சான்றும் ஆகி நின்றிருக்கிறது இங்கு. இதை 3வது காத்யாயனர் இங்கே நட்டார். இதனருகே அமர்ந்து இதைச் சான்றாக்கி நால்வேதமுணர்ந்து பெற்று தன் மெய்யறிவை அவர் மாணவர்களுக்கு அளித்தார். பின்னர் வேதங்கற்று நிறைவரும் நாளில் மாணவர்களை இங்கு அழைத்து வந்து இதைச் சான்றாக்கி உறுதி பூணும் மரபு உருவானது. 12 தலைமுறை காலமாக வேதச் சான்றாக இது இங்கே நின்றுள்ளது. இதன் தளிரிலைகள் வேதமோதும் நாவுகள். இதன் பச்சை இலைகள் வேதச்சொல் கேட்க குவிந்த செவிகள். இதன் வேர் விண்ணில் விரிந்துள்ளது. கிளைகளோ மண்ணில் பறக்கின்றன. இதன் விழுதுகள் மரங்களாகின்றன. மரங்கள் விழுதுகளாகின்றன. தனிமரமே காடானது. இதற்கு இறப்பே இல்லை என்றார் சௌனகர். தருமன் பெருமூச்சு விட்டார். சௌனகர், அரசே, கேள். இத்தருணத்தில் வேதம் உனக்குச் சொல்வதென்ன என்று சொல்லும்படி ஆசிரியர் என்னை பணித்திருக்கிறார் என்றார். பார், இதோ சூழ்ந்திருக்கும் காட்டின் ஒவ்வொரு இலையும் விண்ணை நோக்கி இறைஞ்சுகிறது. நீர் விண்ணீர் என, காற்று இன்காற்று என, ஒளி மேலும் ஒளி என. இறைஞ்சுதல் உயிர்களின் அறம் என்றுணர்க. தான் என்று உணர்ந்த அணு மறுகணம் விழைவைச் சூடுகிறது. உயிரை அளிக்கக் கோருகிறது. அன்னத்தைக் கோரிப் பெற்று உடல் சமைக்கிறது. மூச்சை அள்ளிக்கொள்கிறது. வெளிவந்ததும் மொழியை பற்றிக் கொள்கிறது. விழைவின்றி உயிர்கள் இல்லை. விழைவின் புலன் அறியும் வடிவையே உயிர் என்கிறோம். ஆகவே விழைக. வாழ்வை, வெற்றியை, புகழை, அறத்தை, வீடுபேற்றை. விழைவை வேண்டுதலாக்குக. வேண்டுதலை படையலாக்குக. வேதிக்கப்படுவதே வேதம். வேட்டலே வேள்வி. படைக்கப்படுவதைப் பெற்று விண்ணக தேவர்கள் அளிப்பதே அருங்கொடை. விண்கொடையால் சிறப்புறுக. இங்குள்ள ஒவ்வொன்றும் வேள்வியில் ஈடுபட்டிருக்கின்றன என்று அறிக. மானைக் கொன்று ஊனை வாயில் கொணர்ந்து தன் மைந்தருக்கு ஊட்டிவிட்டு பசித்துக் கிடக்கும் பெண்புலி வேள்வியையே இயற்றுகிறது. கோழிக் குஞ்சை கவ்விச் செல்லும் பருந்து ஆற்றுவதும் வேள்வியே. வயலில் வியர்வையே படைப்பவனும் போர்க்களத்தில் குருதி வீழ்த்துபவனும் அவியளிப்பவர்களே. வேட்கப்படுவதே அருளப்படுகிறது. ஆகவே அரசே, வெற்றியையும் புகழையும் விழைக. அதன் பொருட்டு படைக்கலம் கொண்டு எழுக. குருதியெனில் குருதி, கண்ணீர் எனில் கண்ணீர், அனலெனில் அனல். அனைத்தையும் அவியாக்குக. வென்றெடுத்த நிலத்தை முடிசூடி ஆள்க. அறம் நின்று குடிகாத்து புகழ் கொள்க. ஆற்ற வேண்டியதை ஆற்றிய பின் அனைத்தையும் துறந்து அகம் நோக்கி அமர்ந்து உதிர்க. அதுவே உன் அறம் என்கிறது வேதம். பிறிதனைத்தும் வெறும் நடிப்புகளே. இயலாமையை தன் தகுதியெனக் கொள்பனே செயலின்மையை அறமென மாற்றிக் கொள்கிறான். தோல்வியை எந்நிலையிலும் சிறப்புறுத்துவதில்லை மெய்வேதம். வேதம் வென்றவர்களுக்குரியது. வெல்ல எழுந்தவன் கையில் படைக்கலம், நெறிச்சாலையில் கொலைவாள். காட்டுத்தீ சருகுகளை என வெற்றிக்கு உதவாத சொற்கள் அனைத்தையும் அது எரித்தழித்துவிடும். தயங்க வைப்பது இரக்கமென்றால் அது இழிந்ததே. அஞ்ச வைப்பது அறக்குழப்பம் என்றால் அது பழைகொணர்வதே. பின்னோக்கச் செய்வது அன்பு என்றால் அது வெறுக்கத்தக்கதே. வெல்க, அணைக, நிறைக. அதுவே வேதமை பொருள் என்றுணர்க. நீ அரசன் என்றால் ஆட்சியே உன் முதன்மை வேள்வி. அறத்தில் நிற்றலே நீ அளிக்கும் அவி. அறம் தழைக்கும் மண்ணில் திகழ்வது வேதம். வேதத்தை வாழச் செய்க என்பதே